அமாவாசைக்கு எல்லா வேலையும் முடிச்சுட்டு சாதம் பருப்பும் வச்சுருக்கேன். பருப்பு பாயசம் வைப்பேன். ஆனால் அந்த வாட்டி பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு கையில் இவ்வளோண்டு பச்சரிசி அள்ளி போட்டு பாயசம் வைக்கலாம். பச்சரிசி பாயசம் வைக்கலாம் அமாவாசைக்கு. அதிலே ஏலக்காய் நான் அரைச்சிருக்கேன். தேங்காய் கூட அரைச்சோம்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் நான் தேங்காய் திருகி வச்சுருக்கேன் போடலான்னு. இது இப்போ வெந்ததும் நம்ம வெல்லத்தை போடலாம். பாருங்கள், இப்போ நல்ல எப்படி வெந்திருக்குன்னு பாருங்கள். இப்போ கொலகொலப்பாக இருக்கிறது நல்லா தெரியுது பாருங்கள். அரிசி மாவு வெந்திருக்கு. இப்போ இதில் ஒரு புடி அளவுக்கு கடலைப்பருப்பு போடுறேன். நல்லாயிருக்கும் பாருங்கள். இது அச்சு வெல்லம் தான், 2 கட்டி போட்டிருக்கேன். பாருங்கள், வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு. இந்த மாதிரி கருப்பு வெல்லம் தாங்க நல்லாயிருக்கும் மஞ்சள் கலர் வெல்லத்தை விட. இதில் கொஞ்சம் தேங்காய் திருகின பூவை போட்டுக்கிறேன். பாருங்கள், நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதில் ஒரு 1/2 டம்ளர் பால் ஊற்றுறேன்னா கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். பாயாசத்தை ஆஃப் பண்ணி நெய்யில் முந்திரி பருப்பை வறுத்து போட்டுக்கலாம். நல்ல வாசமாக இருக்கும். இதையும் போடும்போது இன்னும் சூப்பராக இருக்கும். இது மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். பாருங்கள், வெள்ளை பூசணிக்காய் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. இந்த சாம்பார்லாம் நிறைய வீடியோ போட்டிருக்கேன், அதனால தான் எடுக்கலை. பாருங்கள், பரங்கிக்காய் கடலைப்பருப்பு போட்டு தேங்காய் ஜீரகம் போட்டு கூட்டு வச்சாச்சு. இப்போ வாழைக்காயும் வறுத்தாச்சு. இன்றைக்கி எங்கள் வீட்டு விரத சமையல் என்னன்னு பார்த்தீங்கன்னா பாயாசம் உங்களுக்கு எப்படி வச்சுருக்கேன்னு காமிச்சிருக்கேன். சாதம், பூசணிக்காய் சாம்பார், இது பரங்கிக்காய் தேங்காய் ஜீரகம் போட்டு கூட்டு, வாழைக்காய் வறுவல், அப்பளம். இதுதான் இன்றைக்கி எங்கள் வீட்டு அமாவாசை விரத சமையல். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.